சேனல் பயணங்களுக்கு வணக்கம். நேற்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரிப்போர்ட் கிட்ட பேசின விஷயத்தை எல்லாரும் ஒரு பூதாகரமாக பேசுறீங்க. அண்ணாமலை ரொம்ப திமிரா பேசுறாரு, பத்திரிகையாளர்களை மதிக்காம பேசுறாரு, இப்படிலாம் பேசினா நாங்கள் எப்படி சும்மா இருப்போமா அப்படிலாம் நிறைய பேர் கண்டனங்கள் எழுப்புனீங்க. ரைட், ஓகே, அண்ணாமலை பேசினாரு, கண்டனங்கள் எழுப்புறீங்க, ரொம்ப திமிரா பேசினாரு. இங்க ஒருத்தர் காலங்காலமாகவே இப்போ 2021 இந்த தமிழக ஊடகங்களை மதிக்காம ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து இது மாதிரி யாராச்சும் பேசியிருக்கீங்களா? அமைச்சர் சேகர் பாபு என்னென்ன உங்களை பேசியிருக்காரு? நீ எந்த பத்திரிக்கை, ஏய் மூடு வாய முடிக்க, கேள்வி கேட்காத, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? அவரை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்க திராணி இருக்கா? நேற்று ஒன்றும் இல்லை, அதிமுகவின் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவர்கள் அங்கிருந்து திமுகவுக்கு சேர்றாரு. அவர் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது சேகர் பாபு ஊடால அப்படியே மைக்கெல்லாம் தள்ளி விட்டு போறாரு. இது உங்களுக்கு அவமரியாதையா தெரியாது இல்ல? அவரை நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, பயம், அவர் எதுவும் கேட்டா பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணாமலை என்னன்னாலும் கேட்கலாம். அந்த மனுஷன் திட்டல தப்பே இல்லை, இன்னமும் திட்டலாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட இது வேண்டாம். அவரே காலைல வர்றாரு, அவரே ஆல்ரெடி ஒரு அப்செட்ல இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் வா என்ன வாடகை வாயா, நீங்க உங்களுக்கு கண்டென்ட் வேண்டாம் மட்டும் எல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் என்ன பாட்டில் தெரியுறாரு. அவர் முன்னாள் மாநில தலைவர், இப்ப கரண்ட் மாநில தலைவர் யாரு? நயனார் நாகேந்திரன். போய் அங்க கேள்வி கேளுங்கன்னா இவரை போய், அதாவது ஒருத்தர் நார்மலா யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டீங்கன்னா யாராவது பதில் சொல்லக்கூடியவர். இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர், ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அவருக்கு தெரியும் எப்படி பத்திரிகையாளரை கையாளணும்னு சொல்லிட்டு. அவர் தெளிவா சொல்றாரு, ஏங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் இருக்காங்க, அவங்க நாங்கள் அண்ணன் தம்பி போல நான் பழகிட்டு இருக்கேன், நீங்க அங்க இருந்து வந்தா பெரிய கொம்பான்னு கேட்கிறாரு. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணிருக்காரு. அதாவது ஏதோ ஒரு இடத்துல மரியாதை குறைவாக தான் அந்த இடத்துல அவர் நடத்திருக்காங்க. இந்த வீடியோ கால் எதுவும் நம்ம கிடைக்கல, ஏன்னா நம்ம தான் எது வைக்கணும் எது வைக்க கூடாதுன்னு தெரியும்ல. சோ அவர் அப்படி ஏதோ ஒரு பேசுறதுனால தான் அண்ணாமலை இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரியாக்ட் பண்ணும்போது கூட அவர் தமிழ்நாடு ஊடக பத்திரிகையில் எந்த ஒரு குற்றமும் அவர் சொல்லவே கிடையாது. அவர் தெளிவா சொல்லிட்டார், நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி போல பழகிட்டு இவ்வளவு நாள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க நிறைய இடத்துல செய்தியாளர் சந்திப்புல பாருங்களேன், தமிழ்நாட்டு பத்திரிகை எல்லாம் மொட்டமா போட்டு எல்லாம் அவங்க பைட் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க தனியா இண்டிவிஜுவலா இவங்க தனியா ஒரு கேள்வி வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தமிழ்ல பேச எடுத்து கொண்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்டு போக வேண்டியதானே? இவருக்கு மட்டும் தனியா இங்கிலீஷ்ல வந்துட்டா மட்டும் அப்படியே கொம்பு முளைச்சிருதா? இல்ல கேட்கிறேன், இப்ப தமிழ்நாடு பத்திரிகைக்கு அந்த அளவுக்கு நமக்கு இங்க யாருக்கும் அப்ப ஒரு பொறுப்பு கிடையாதா? இது பத்திரிகையே கிடையாதா? அப்போ இவருக்கு மட்டும் தனியா மைக் போட்டு தனியா பைட்டு கொடுக்கணும். தமிழ்ல பேசுறாரு, எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்க இங்கிலீஷ்ல. அதான் அண்ணாமலை கேட்டார், உனக்கு மட்டும் எனக்கு கொம்பா மலைச்சிருக்கு, நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன், நீ மட்டும் தனியா மைக்க நீட்டிட்டு கேள்வி கேட்டா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இதுல உள்ள அந்த ஒரு உண்மைத்தன்மை யாருக்கும் புரியுது இல்ல. உடனே அண்ணாமலை பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரு? அப்படி உண்மையை தானே பேசினாரு. சேகர் பாபுவை கேட்க யாருக்கா துணிச்சல் இருக்கா? மொத்தமா தெரியல, மனோஜ் பாண்டியன் மைக் போட்டு நிக்கிறாங்க, ஒரே கேள்வி அப்படி மைக்கை தள்ளி விட்டு போறாரு. அப்ப அந்த வீரம்லாம் எங்க போச்சு? ஏங்க மயக்கத்தில் நீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே எனக்கு யாராச்சும்? சும்மா ஒருத்தர் அப்புறம் அதாவது யார்கிட்ட சண்டை போடக்கூடாதோ அங்கே சண்டை போடுறது, யார்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கணுமோ அங்கே கேள்வி கேட்கறது கிடையாது. இப்படித்தானே இருக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. அண்ணாமலை மட்டும்தான் உடனே உங்களுக்கு குற்றம் சாட்ட முடியும். அவர் என்ன கேட்டு என்ன தப்பாய் போச்சு? நீ அண்ணாமலையை கேட்ட ஒரு ஆளாவது சேகர் பாபு பாட்டு இந்த ஒரு கேள்வி நீ கேட்டிருந்தீங்க, மயக்கத்தில் விட்டு போறீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ ஆம்பளை, நீ சரியான ஒரு மீசை வச்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துக்கலாம். யாருமே கேட்கலையே, நேற்று ஒருத்தர் கூட கேட்கலையே. இவ்வளவுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுத்து போயிருந்தா ஓகே, ரைட்டு. இன்னொரு எம்எல்ஏ கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு அதிமுக சேர்ந்தவர் திமுக இணைகிறார்னா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க முடியல, அண்ணாமலையை மட்டும் கேட்க முடியுது. இது என்ன அப்புறம் பத்திரிகைக்கு உண்டான அப்புறம் மரியாதை என்னது? அண்ணாமலை மீது நீங்கள் எதுக்கு இப்படி கார்னர் பண்றீங்க? அது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. அவர் பேசினதுல இதான்ப்பா தவறு, அவர் ஆர்சா பேசிட்டார், இப்படி பேசக்கூடாதுன்னா நீ என்ன விதத்துல கேள்வி கேட்டிருக்க? போயிட்டு அவர்கிட்ட அவர் மற்ற யாரையுமே எதுவும் சொல்லல. தமிழ்நாட்டு நல்லா தெளிவா தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஊடகங்களே பத்திரிகைகளையும் அவர் ஒரு இன்ச்சு கூட எதுவும் பேச கிடையாது. அந்த ஒரு தனியார் அந்த ஒரு ஆங்கில பத்திரிகை தான், அந்த ஊடகத்தை தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. நீங்க எல்லாரும் உடனே கொடி பிடிச்சிட்டு கிளம்பிடுறீங்க. அதுக்கு உடனே கண்டன அறிக்கை தெரிவிங்க அவருக்கு. இனி அவருக்கு எதுக்கும் பண்ணக்கூடாது, எங்க இருந்துக்கங்களேன். அவருக்கு இது நமக்கு தேவையே கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு ட்விட்டர்ல போட்டாலே அது எங்கேயோ போயிட்டு இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எங்கெங்கயோ வளர்ந்து போயிருச்சு. நம்ம அந்த காலத்துல மாதிரி நம்ம போட்டாதான் நியூஸ் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு 1000 வழிகள் இருக்கு அவர் முகத்தை காட்டுறதுக்கு, மக்கள் பாக்குறதுக்கும். நமக்கு தான் தேவை அவருக்கு நம்ம தேவை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு திரும்ப 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 நான் கேட்கிற ஒரே கேள்வி, அண்ணாமலை பேசிய இந்த வாய்கள் சேகர் பாபுவை எதிர்த்து பேசுமா? இவர் பண்ணாத காட்டிலும் அவர் என்ன பண்ணிட்டாரு? சேகர் பாபு பண்ணாத காட்டிலும் அண்ணாமலை என்ன பண்ணாரு? எந்த இடத்துல மரியாதை குறைவா நடத்திருக்காரு? நீங்க அவர் தரந்தாழ்ந்து கேள்வி பட்சத்தில் உங்களை எதிர்த்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை அப்படித்தான் பத்திரிகை சந்திப்புல பேசினாரு. அப்போ உங்களுடைய கேள்விகள் எல்லாமே ரொம்ப தரந்தாழ்ந்து, ரொம்ப அதாவது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ எதிர்த்து பேசினார். நீ உடனே சம்பளம் கொடுக்கல, உன் பத்திரிகை சம்பளம் கொடுக்கல, பேசத்தான் செய்வாங்க. பத்திரிகை தர்மம்ன்றது கேள்வி சரியா இருக்கணும். நீங்க என்னன்னாலும் போய் கேட்க கூடாது. இருந்துகிட்டு உன் வீட்டுல எவ்வளவு சொத்து பத்து இருக்கு, உன் பொண்டாட்டி எங்க போச்சு, உன் புள்ள எங்க போச்சுலாம் கேட்க கூடாது. உரிமை கிடையாது உங்களுக்கு, நமக்கு. இதை விட்டுவிட்டு அதனாலதான் அன்னைக்கு அவர் கத்துறாரு அண்ணாமலை. இப்ப மீண்டும் நேத்து ஒரு பேசியிருக்காரு. அவர் தெளிவாக நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்காக தமிழ்நாடு பத்திரிகைகளே ஊடகங்களே அவர் பேச கிடையாது. நீங்க தேவையில்லாம கொடி பிடிச்சிட்டு போய்கிட்டு இருங்க பின்னாடி, யாரோ பின்னாடி.
அதே மாதிரி சேகர் பாபு எடுத்து ஒரு கேள்வி கேட்டுருங்க, அப்ப நான் சரிக்கு சமமா ஏத்துக்கிறேன், ரைட் ஓகே எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அதுல யார் யார் 2026 அமைச்சர்களா தொடர்வாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம். சில பேர் மட்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சேகர் பாபு பேரை நான் சொல்லவே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப சரியா நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா போன முறை துறைமுகம் தொகுதியில் போட்டிக்கிட்டாரு, அப்போ பாஜகவின் வினோத் பி செல்வம் அவர்கள் எதிர்த்து தான் போட்டிக்கிட்டாரு, 59,000 வாக்குகள் பெற்றார், ஒரு 25-26 ஓட்டு அடிக்கடி வெற்றி பெற்றார். ஆனால் 2026 தேர்தலில் சேகர் பாபு அப்படி வெற்றி பெற முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவருக்கான அந்த ஒரு நெகட்டிவிட்டின்றது அவர் மேல எக்கச்சக்கமா வந்துருச்சு, எக்கச்சக்கம் சொல்லவே வேண்டாம். பத்திரிகையாளர் மத்தியிலையும் சரி, அங்க துப்புரவு பணியாளர்கள் அதிகமாக அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்காங்க, அவங்க மத்தியிலையும் சரி, நிறைய பேருக்கு அவர் மேல வந்து இப்ப வெறுப்பு அதிகமாகிருச்சு. சோ 2026 அவர் வெற்றி பெறுவது அப்படின்றதும் மிக மிக கடுமையான ஒண்ணு. அதை தாண்டி அமைச்சர் பதவியில் இருக்க போவது கிடையாது. ஏன்னா திமுக தலைமை தலைமையிலேயே இவர் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. திமுகவின் முக்கியமான அமைச்சர் பட்டியல்ல இவரும் இருந்துட்டே இருந்தாரு. ஆனா மற்ற சீனியர் அமைச்சர்களை இவர் ஓவர்டேக் பண்ற மாதிரி, அதாவது ஒரு மரியாதை கூட இல்லாமல் எல்லாத்தையும் நீ வா போ அப்படின்னு பேசுறது தலைமைக்கு காதுக்கு போயிருச்சு. இப்ப அங்க தலைமையில ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இவர் மேல, சேகர் பாபு மேல. இவர் கொஞ்சம் இடம் கொடுத்த போது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் மாவட்ட செயலர் இருப்பாங்க பாத்தீங்களா, சில பேர் அமைச்சராக இருப்பாங்க, அவங்கலாம் அந்த ஊர்ல அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் அவங்க நம்ம என்ன சொல்றோமோ அதான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இவர் நான் அறநிலையத்துறை அமைச்சர், நான் சொல்றதா நடக்கணுங்க அப்படின்னு இவர் அங்க பேர் போட்டுட்டு இருக்காரு. இதனால ஒவ்வொரு அமைச்சர்களும் இவர் மேல கடுப்புல இருக்காங்க, சேகர் பாபு மேல. இது எல்லா கம்ப்ளைண்ட்டும் தலைமைக்கு போய்கிட்டே இருக்கு. சோ இப்ப சேகர் பாபு மேல இருக்க அந்த ஒரு மதிப்புன்றது குறைஞ்சிக்கிட்டு வருது. சோ இந்த ஒரு தருவாயில இப்படி அடுத்தடுத்து இவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படி பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது 2026 இவர் வெற்றி பெறுவார் அப்படின்றதே கேள்விக்குறிதான். இவர் எம்எல்ஏ ஆகிறதே சொல்றேன், அமைச்சரவையில் கண்டிப்பாக இடம் கிடையாது. நான் போன ஒரு வீடியோல சொல்லிட்டு யார் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அந்த பட்டியலில் இவரை நான் சேர்க்கவே கிடையாது. சோ 2026 இவர் வெற்றி பெறுவதும் கேள்விக்குறி, அமைச்சராவது கட்டாயம் கிடையாது அப்படின்றதா உண்மை.